Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. உலகத்துல இப்பெல்லாம் பயோபிக் படம் தான் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் அந்த மாதிரி ஒரு பயோபிக் எடுக்க போறேன். அதாவது வாழ்க்கை வரலாறு. யாரத வச்சு எடுக்கலாம் ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அட மொட்டு என் உயிர் நண்பா உடன் பேரா சகோதரா, நான் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட்பா, என்ன பத்தி எழுதுப்பா. அட அண்ணே, என்னோட சமோசா உலகம் பூரா ஃபேமஸ். என்னோட பயோபிக் எழுதுங்க. ஐயோமா மோட்டு, என்னோட தைரியத்தை பத்தி எழுது, இல்லன்னா நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். யார பத்தி படம் எடுக்கூடாது. நான் ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், நீ என்ன பத்தி படம் எடு. ஆனா பாக்ஸர் அண்ணாச்சி, உங்களை பத்தி ஏன் எழுதணும்னு சொல்லுங்க. நான் ஒரு சிறந்த பாக்ஸர். அப்புறம் எவ்வளவு கஷ்டத்தை கடந்து இன்னைக்கு ஒரு பாக்ஸிங் சாம்பியன் ஆயிருக்கேன். நான் புர்பரி நகரோட பேரை பிரபலம் ஆக்கியிருக்கேன். என் மேல பயோபிக் நீ எழுதியே ஆகணும், இல்லன்னா அவ்வளவுதான். ஆனா உங்க லைஃப்ல எந்த டர்னிங்கும் இல்ல, எந்த ட்விஸ்டும் இல்ல. கொஞ்சோண்டு மசாலா இருந்தா தானே நல்லா இருக்கும். போடு, நிறைய போடு, உன் இஷ்டத்துக்கு மசாலாவை போடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என் மேல பயோபிக் எழுதல, உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவா? அந்த பாக்ஸரோட பயோபிக்க நான் என்ன ஆனாலும் சரிடா, கண்டிப்பா எழுதவே மாட்டேன்டா. அட மொட்டு என் உயிர் நண்பா உடன் பேரா சகோதரா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாக்ஸர் அண்ணனை பத்தி நீ படம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்பா. எப்பா, என் 20 எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்ஸர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்ததே இல்லையப்பா. ஐயோமா, பாக்ஸர் ஒரு பெரிய மகா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு ரொம்ப பெரிய மகா. நீங்க எல்லாம் எதுக்காக திடீர்னு இப்படி பேசுறீங்க? ஒருவேளை அந்த 70 பின்னாடி நிக்கிறானா? மொட்டு என் உயிர் நண்பா உடன் பேரா சகோதரா, பாக்ஸர் மாதிரி ஒரு மகான் மனிதன் இந்த உலகத்துல பிறக்கவே இல்லப்பா. தயவு செஞ்சு சொல்றேன், அவரை பத்தி எழுதுப்பா. அப்படியா? மகான் இல்லையா? சொல்லு, மகானா இல்லையா? சொல்லு, இப்பவே முடிவு பண்ணிடலாம். பக்கத்துல சிங்கம் சார், நான் கிளம்புறேன். நீங்க ஒழுங்கா அவனுக்கு புரிய வைங்க. ஒருவேளை அவனுக்கு புரியலன்னா அதுக்கப்புறம் எழுதுறேன் பாக்ஸர் அண்ணாச்சி, நான் கண்டிப்பா எழுதுறேன். நீங்க போங்க, தைரியமா போங்க. பத்துலு எழுதுற வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா. நீ கடைசியா உட்காந்து கரெக்ஷன் பண்ணா போதும், சரியா? நான் ஒரு அமைதியான இடத்துக்கு போய் உட்கார்ந்து சூப்பரா கதை எழுதிட்டு வந்துறேன், சரியா? வரேன்டா. என்ன எழுதலாம்? அடடா, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் ஒரு பயோபிக் எழுதிக்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாய மூடுங்க. நம்ம ஏரியாக்கு வந்து நம்மளே மிரட்டுறானா? வாங்க நம்ம யாருன்னு காட்டலாம். தெரியாம வந்துட்டு என்ன விட்டுருங்க, தொட்டாதீங்க, மடிச்சிருங்க. பயோபிக் எழுதிட்டியா? சீக்கிரம் சொல்லு. பாக்ஸர் அண்ணாச்சி, உங்களை பத்தி நான் ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக போயிருந்தேன். ரிசர்ச் முடிஞ்சிருச்சு. இதோ இப்பதான் நான் எழுதவே ஆரம்பிச்சிருக்கேன். எவ்வளவு எழுதி இருக்கியோ முதல்ல அதை படி, நான் கேக்குறேன். சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன். பாக்ஸரோட சின்ன வயசு எதிர்பார்த்த அளவுக்கு நல்லதா அமையல. அவர் சின்ன வயசுல ரொம்ப குறும்புக்கார பையன். யார பார்த்தாலும் அடிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறதுன்னே இருந்தாரு. ஏழைகளோட பணத்தை அடிச்சு புடுங்கினாரு. யார பார்த்தாலும் ஏமாத்தி சவாரி செஞ்சாரு. இதால பாக்ஸருக்கு நண்பர்கள்னு யாருமே கிடையாது. பாக்ஸரை பார்த்தாலே எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. மோட்டோ, ஃபயர் இன்ஜினை கூப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மோட்டோ, அப்படி திரும்பி பாரு, அங்கே பாரு. நான் அவ்வளோ கெட்டவனா? சொல்லு, அவ்வளோ கெட்டவனா? இந்த வயசுல நான் கெட்டவனா? என்ன எழுதிருக்க சொல்லு.
பாக்ஸரு கதையில ட்விஸ்ட் டானிங்னு எல்லாமே இருக்கணும்ல. ரொம்ப மோசமா இருந்த உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு முடிவு எடுக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பாக்ஸிங் பண்ண போறீங்களா இல்ல வேற ஏதாவது பண்ண போறீங்களான்னு. அப்படியா? ஓ ஓகே, இந்த விஷயமா? ஐம் சாரி, வெரி சாரி. சரி ஓகே, நான் கிளம்புறேன். மறுபடியும் வருவேன், வந்து கேட்பேன். ஓகே, கிளம்புறேன். அப்பா மோட்டு பாக்ஸரை பத்தி கதை எழுதிக்கிட்டு இருக்கானே. என்னோட கிரிமினல் மூளையில ஒரு புயல் மாதிரியான ஐடியா வந்துகிட்டு இருக்கு. பாக்ஸர் அண்ணே, மோட்டு பத்துல என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களை பத்தி நிறைய கெட்ட விஷயங்கள் எழுத போறாங்களா. பாக்ஸர் அண்ணே, அவங்க உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுவாங்க. ஆனா படம் எடுத்து பார்த்தா தெரியும் நீங்க வில்லனா மாறிடுவீங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அத பண்ணுவாங்க. இதுதான் சரியான நேரமா? ஆமா பாக்ஸர் அண்ணே, இதை நான் என் காதால கேட்டேன். என்ன நம்புங்க? மோட்டு பத்ரு, சீக்கிரம் என் வீட்டுக்கு வாங்க, டீ சாப்பிடலாம். நான் உங்களுக்காக போட்டு வச்சிருக்கேன். அப்படியே டிஃபன் சாப்பிட்டு போங்க, அப்புறம் பொறுமையா எழுதலாம். யாஹா, என்னது சந்தோஷமான செய்தியாச்சு. பாக்ஸர் ஆச்சு முதல் முறையா அவரோட வீட்டுக்கு டீ சாப்பிட எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. ஜாலியா இருக்கும், சாப்பிடலாம் வாங்க. இருங்க, பொறுமையா இருக்க. என்ன கடிங்க, எது கிடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டாடிங்க. என்ன பத்தி தப்பு தப்பா எழுதிட்டு இருக்கியா? படத்துல என்ன வில்லனாக்க போறியா? என்ன பழி வாங்குறியா? பாக்ஸர் அண்ணாச்சி, இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னா சொல்லுங்க. ஜான் தான் என்கிட்ட வந்து சொன்னா, புரிஞ்சுதா? ஜான் தான் சொன்னான். பாக்ஸர் அண்ணே, உங்களுக்கு தான் தெரியல, அவன் எப்பயும் எங்களை பத்தி தப்பு தப்பா தான் சொல்லுவான். ஏன்னா உங்களை பத்தி பெருமையை எழுதுறது அவன் விரும்பல, அதனாலதான். ஓ, இதான் விஷயமா? சாரி, ஐ வெரி சாரி. பாயிண்ட் கடந்துருச்சு. ஓய் மோட்டு, என்னாச்சு? எழுதிட்டியா இல்லையா? முடிச்சிட்ட பாக்ஸர் அண்ணாச்சி, ஒட்டுமொத்த பயோபிக் ரெடி. சரி சொல்லு, கேக்குறேன். என்ன கிடைச்சிச்சு? நான் இங்க இருந்த சொல்றேன், கீழ இருந்து சொன்னா நீங்க என்ன பயங்கரமா அடிப்பீங்க. என் கையில மைக் இருக்கு. ஓகே, இங்க இருந்து சொல்றேன் கேளுங்க. பாக்ஸர் சின்ன வயசுல நிறைய பேரை பயங்கரமா அடிச்சிருக்காரு. மக்கள் அவரை பார்த்து தூரமா ஓடி போவாங்க. ட்விஸ்ட் வரும் சார், அப்புறமா ட்விஸ்ட் வரும். பாக்ஸர் சின்ன வயசுல பென்சில் பேப்பரை தான் திருடிக்கிட்டு இருந்தாரு. போக போக திருடுற பொருளோட சைஸ் அவரை மாதிரியே வளர்ந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அப்படித்தான் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடையும் திருடிட்டு போனாரு. ஏய் மோட்டு, நான் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு திருடிட்டு ஓடுனா? இது எப்ப நடந்துச்சு? சொல்லு, எப்ப நடந்துச்சு? என்ன எழுதியிருக்க? பாக்ஸர் ஹோட்டல்ல பூட்டி இருந்த பூட்டை உடைச்சாரு. உள்ள ஓடுனாரு. கை நிறைய சாப்பாடு கேரியர சாப்பாடோட தூக்கிட்டு ஓடுனாரு. அப்படி ஓடுனது கடைக்காரரும் வெளியே வந்து பார்த்தாரு. அத பார்த்த மக்கள் எல்லாரும் திருட திருட, பாக்ஸர் ஒரு திருடன்னு கத்துனாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸும் வாயில விசில வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டே துரத்துச்சு. அப்படி ஓடின பாக்ஸர் ஒரு இடத்துல போய் மூச்சு வாங்க நின்னாரு. அவருக்கு பின்னாடி வந்த கூட்டமும் அப்படியே நின்னுச்சு. அப்படி வந்தவங்க கையில எல்லாம் குச்சி கம்பன் இருந்துச்சு. எல்லாரும் கோபமா இருந்தாங்க. அடிங்க அடிங்க பாக்ஸர் என்னாங்க. இப்ப பாக்ஸர் அண்ணாச்சி, இப்ப நீங்க எதுக்காக மேல வந்து நிக்கிறீங்க? நான் மேல வரல, நீ தாண்டா கீழே வந்திருக்க. படி படி படிக்கிறல்ல. அப்போன்னு பார்த்து 4 குட்டி பசங்க பசியோட பாக்ஸர் கிட்ட வந்தாங்க. பாக்ஸர் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. சாப்பாடு கொடுத்தது மட்டும் இல்லாம எல்லாரும் உள்ள போய் நிம்மதியா சாப்பிடுங்கன்னு அனுப்பி வச்சாரு. அப்பதான் துரத்திட்டு வந்த கூட்டத்துக்கு தெரிஞ்சது நம்ம பாக்ஸர் எல்லார்கிட்ட இருந்து திருடி ஒரு சைல்டு ஆர்ஃபனேஜ் நடத்திக்கிட்டு இருக்காருன்னு. பாக்ஸரோட கரடு முரடான உடம்புக்குள்ள கூட ஒரு அழகான மென்மையான இதயம் இருக்குதுன்னு புரிஞ்சுது. கோவத்துல ஓடி வந்த மக்கள் எல்லாரும் அன்புல கட்டி அணைச்சு பாச மழையை
கொட்டினாங்க. அவங்க எல்லாரும் தான் பாக்ஸரை ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸராக்க உதவி பண்ணாங்க. பாக்ஸர் ஆகி நிறைய பசங்களுக்காக காசு சம்பாதிச்சாரு பாக்ஸர். அதுல இருந்து தான் அவர் பாக்ஸரா மாறினாரு. மோட்டு நீ கலக்கிட்டப்பா, என்னைய அழ வச்சுட்ட. என்ன அட்டகாசமா எழுதி இருக்கிற போட்டோ, என்ன பண்ணிச்சிரு. சாரி. ஆனா உனக்கு நான் ஸ்கூல்ல நடந்துக்கிறதுலாம் எப்படி தெரியும்? அதை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அட என் உயிர் நண்பா உடன்கிறா சகோதரா, மோட்டு இஷ்டத்துக்கு மசாலாவை கலந்துருக்காப்பா. அட அண்ணே, இதெல்லாம் மசாலா இல்ல. எப்ப நான் பாக்ஸரை பத்தி பயோபிக் எழுதணும்னு நினைச்சனோ அப்பயே அவரை பத்தி ரிசர்ச் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம பாக்ஸரை நச்சு ஒரு ஸ்கூல நடத்திக்கிட்டு இருக்காருன்னு. அதுக்காகத்தான் நான் உங்களை பத்தி பயோபிக் எழுதுறதுக்கு தயாரான. எப்படி சூப்பர் பாக்ஸரை நச்சு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.